Hi friends, welcome to Aathinatimes. எங்க சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சுவையான பாகிஸ்தானி சிக்கன் ஹராக்கி செய்ய போறோம். ஒரு pan எடுத்துக்கோங்க. pan சூடானதுமே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 minutes குக் பண்ணிடலாம். 2 minutes ஆயிடுச்சு. ஒன்ஸ் டாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். திரும்பவும் 2 minutes குக் பண்ணிடலாம். 2 minutes ஆயிடுச்சு. ஒன்ஸ் மோர் கூட டாஸ் பண்ணிடுங்க. சிக்கன் ரெண்டு சைடும் நல்ல கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சிறிதாக நறுக்கியது, 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சிறிதாக நறுக்கியது ரெண்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ தக்காளி சிறிதாக நறுக்கியது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணவும். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகு இடித்தது, 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, இவ்வளவும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 minutes சிக்கனை குக் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை கிளறி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையில போட்டு எடுத்துடலாம். சுவையான பாகிஸ்தானி சிக்கன் ஹராக்கி ரெடி. நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பை பை. Tango.